இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது வளமை போல அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அறிந்த அந்த உண்மையை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:23 சொன்னது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி ஒரு கட்டளையாக அவர் கொடுத்திருக்கிறார். வேறு ஒன்றையும் நீங்கள் அறிய முயற்சிக்கக்கூடாது, அதை மட்டுமே நீங்கள் அறிய வேணும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு செல்வோம். ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்த என்னவென்று அறிவார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் சிந்தைக்கேற்ப வேண்டுதல் செய்கிறார். ஆவியின் சிந்தைக்கேற்ப வேண்டுதல் செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்த அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஓ லோர்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரே நீரங்களை முடிசூட்டினீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக கண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும்
அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் உம்முடைய வேத வார்த்தையை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசியாக நான் கடைசி செய்தியில் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தேன். ஆழமான யவம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் மட்டுமல்ல, அவன் மாம்சத்தில் நடவாமல் ஆவியின்படி நடக்கும் பொழுதே அது சாத்தியமாகும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் இருந்து நாம் இனி தொடர்ந்து பிரசங்கத்தை செய்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. இதனை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதனையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது ஆழமான யவம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் மட்டுமல்ல, அவன் மாம்சத்தில் நடவாமல் ஆவியின்படியே நடக்கும் பொழுது அது சாத்தியமாகும். அப்போ இதை நடைமுறைப்படுத்த முறை எப்படி என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 9:23 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் மறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என சுருக்கமாக கூறியுள்ளார். அப்போ இதனை செய்யாமல் விட்டால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்களாக இருக்க முடியாது என்பதையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ எதற்காக அவர் அப்படி சொன்னார் என்று சொன்னால், அதாவது இதை நான் சொல்லியிருக்கிறதன்படி நீங்கள் நடக்காவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் நீங்கள் வல்லமையாக செயற்பட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்படவில்லையாக இருந்தால் நீங்கள் மாம்சத்தில் செயற்படுவீர்கள். நீங்கள் மாம்சத்தில் செயற்படுகிறதுனால அது தேவனுக்கு தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சுருக்கமாக தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நான் லூக்கா 9:23 சொல்லியிருக்கிறத நீங்கள் கடைப்படுத்தீர்களாக இருந்தால் ஆழமான யவம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். மாம்சத்தில் நீங்கள் நடக்க மாட்டீர்கள், ஆவியின்படி நடப்பீர்கள். ஆவியின்படி நடக்கும்போது உங்களுடைய செய்கைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அப்போ லூக்கா 9:23 நீங்கள் செய்யாமல் விட்டால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்களாக இருக்க முடியாது என்பதனை லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ சகல கிறிஸ்தவமும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், முழு கிறிஸ்தவமும் இந்த 2 வேத வார்த்தைக்குள் அடங்குகிறது என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். லூக்கா 9:23 மற்றும் லூக்கா 14:27 சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியங்களே கிறிஸ்தவத்தை தீர்மானிக்கிறது என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இதனையே மத்தேயு 11:29 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என கூறியிருக்கிறார். அப்போ லூக்கா 9:23 சொல்லப்பட்டதையும் ரோமர் 6:3-5 சொல்லப்பட்டதையும் சுருக்கமாக மத்தேயு 11:29 என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த 2 வார்த்தையின் மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதன் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அதனுடைய பொருள் என்ன?
லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை கை கொள்ளுவதாகும். மறுபடியும் சொல்லுகிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை கை கொள்வது ஆகும். அந்த நிபந்தனைகளை பற்றி லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி 7 விதமான நிபந்தனையை இந்த வேத வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நிபந்தனையும் நாம் கடைப்பிடிக்க வேணும். ஏதாவது நிபந்தனையை கடைப்பிடிக்காவிட்டால் நீங்கள் எனக்கு சிஷ்யர்களாக இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதனுடைய பொருள் ரோமர் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறவர்களை கடைப்பிடிப்பதாகும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்று சொன்னால் லூக்கா 9:23 சொல்லப்பட்டவைகளை கை கொள்ள வேண்டும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் ரோமர் 6:3 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அது அப்படி எனில் கிறிஸ்து அப்போ எப்படி அதை செய்கிறது? கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அது ஒரு தனி மனுஷனுக்காக அல்ல, முழு மனுஷ குலத்திற்காகவுமே ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த பலியில் கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த பலியில் விசுவாசத்தின் மூலம் நாம் இணைந்து அதனோடு ஒன்றாகி அதன் பலாபலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானவருடைய நிபந்தனை ஆகும். அந்த பலியோடு இணைந்து கொள்ள வேணும். ஏனென்றால் அந்த பலியாக ஒப்பு கொடுத்தது உனக்காகத்தான் ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுஷனுக்காகத்தான் ஒப்பு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது மனுஷனுக்காக. ஆனபடியால் அந்த பலியாக ஒப்பு கொடுத்ததனால வரப்போகிற பலாபலன்களை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் அவனும் அந்த அவனும் அந்த பலியில் பங்கு பெற்ற வேணும். மறுபடியும் சொல்லுகிறேன், மிக முக்கியமான விஷயம், கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? நமக்காகவே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த பலி அவர் பலியாக ஒப்பு கொடுத்தபடினால அந்த பலியோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்து கொண்டு அந்த பலியோடு இணைந்து கொண்டதனால நமக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து அதனை விசுவாசித்து அதனை அனுபவிக்க வேண்டும். எனவே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பலியோடு இணைந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தின் மூலம் பலியோடு இணைந்து கொண்டதன் மூலம் ஏற்பட்ட பலாபலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானவருடைய நிபந்தனை ஆகும். ஆனபடியால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி கூறியிருக்கிறார். நாம் தேவனுடைய வழியை பின்பற்றாமல் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நம் சார்பில் செய்து முடித்தால் அது விசுவாசிகளுக்கு ஒரு பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை. அதனால் இதுவே கிறிஸ்தவுக்குள் முதிர்ச்சி அடைவதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறையாகும். கிறிஸ்துவுக்குள்ள முதிர்ச்சி அடைய வேணுமாயிருந்தால் அவருடைய பலியில் பங்கு பெற்ற வேணும். விசுவாசத்தின் மூலம் அந்த பலியில் பங்கு பற்றி அதனுடைய பலாபலன்கள் எல்லாவற்றையும் நாம் விசுவாசித்து அதனை அனுபவிக்க வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
அப்போ கிறிஸ்துவுக்குள்ள முதிர்ச்சி அடைகிறதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழி இதுவாகும். அப்பொழுது நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலை பெறும். அப்போ பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்தல் என ரோமர் 8:27 சொல்லப்பட்டிருப்பது கிறிஸ்துவ பற்றிய அறிவின் முதிர்ச்சியால் வலுப்பெறுகிறதுன்றதை அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்தல் என ரோமர் 8:27 சொல்லப்பட்டிருப்பது கிறிஸ்துவ பற்றிய அறிவின் முதிர்ச்சியினால் வலுப்பெறுகிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் மீட்பரையும் பலியையும் விசுவாசித்தார்கள். நாமோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர்களோ வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். நாங்களோ வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஆனபடியால் விசுவாசம் பழைய ஏற்பாடாயிருந்தால் என்ன, புதிய ஏற்பாடாயிருந்தால் என்ன, ஒரே விஷயத்தை பற்றியே சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல பூமியில் இருப்பவர்களுக்கும் வேண்டுதல் செய்தார்கள் என வேதம் வலியுறுத்துகிறது. அதை பற்றிய அறிவு நமக்கு மிகவும் இன்றியமையாதது. நோவா பலி கொடுத்த பின்பு பூமியில் இருப்பவர்கள் எல்லாவற்றிற்கும் ஜெபம் பண்ணினான். ஆதியாகமம் 8:20-22. ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணினான். ஆதியாகமம் 17:18. ஆபிரகாம் அமலேக்குக்காக ஜெபம் பண்ணினான். ஆதியாகமம் 20:17-18. யாக்கோபு யோசேப்பின் புத்திரர்களுக்காக வேண்டுதல் செய்தான். ஆதியாகமம் 48:8-22. மோசே எகிப்தியருக்காகவும் எகிப்தில் ஏற்பட்ட கொள்ள நோயிலிருந்து எகிப்தியர்கள் விடுதலை பெறவும் வேண்டுதல் செய்தான். யாத்திராகமம் 9:33. மோசே ரெவிதீமிலே தண்ணீருக்காக வேண்டுதல் செய்தான். யாத்திராகமம் 17:4. மோசே அமலேக்கோடு யுத்தம் செய்யும் பொழுது வேண்டுதல் செய்தான். யாத்திராகமம் 17:11. மோசே பொன்கன்று குட்டியின் நிமித்தம் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணினான். யாத்திராகமம் 32:11-14. யோசுவா ஆகானின் பாவத்தின் பின்பு வேண்டுதல் செய்தான். யோசுவா 7:6-9. தெபோராள் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைக்காக நன்றி தெரிவித்து ஜெபம் பண்ணினாள். நியாயாதிபதி 5:13. கிதியோன் மீதியானியரிடமிருந்து விடுதலை பெற வேண்டுதல் செய்தான். நியாயாதிபதி 6:13. மனோவா தேவனுடைய மனுஷனோடு மறுபடியும் பேச வேண்டும் என்று வேண்டுதல் செய்தான். நியாயாதிபதி 13:8. அந்நாள் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டுமென்று வேண்டுதல் செய்தாள். 1 சாமுவேல் 1:10-11. சாமுவேல் மிஸ்பாவில் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்ததும் 1 சாமுவேல் 7:6-7-9. தாவீது கொள்ள நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டுதல் செய்ததும் 2 சாமுவேல் 24:17. சாலமோன் ஞானத்திற்காக வேண்டுதல் செய்ததும் 1 ராஜாக்கள் 3:5-15. சலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஜெபம் பண்ணினதையும் 1 ராஜாக்கள் 8:22-61. எலியா விதவையின் மகனுக்காக ஜெபம் பண்ணினதையும் 1 ராஜாக்கள் 17:20. எலியா மழைக்காக ஜெபம் பண்ணினதையும்
ஒன்று ராஜாக்கள் 18:36-41. எலிசா சூனேமியாளின் மகனுக்காக வேண்டுதல் செய்ததும் 2 ராஜாக்கள் 4:33. எசேக்கியாவின் ஜெபத்தையும் 2 ராஜாக்கள் 19:14-19. யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினதையும் யோபு 1:5. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினதையும் யோபு 42:10. இப்படியாக இன்னும் அநேகமான வேண்டுதல்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதிகமாக வேதத்தில் வேண்டுதல் செய்கிறது, ஜெபம் பண்ணுறது, விண்ணப்பம் பண்ணுகிறது, வேண்டுதல் செய்கிறது தொடர்ச்சியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேதம் முழுவதும் வேண்டுதல் ஜெபங்களினாலும் விண்ணப்ப ஜெபங்களினாலும் நிறைந்திருக்கிறத நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தேவனுடைய சித்தத்தின்படியே இவர்கள் வேண்டுதல் செய்தார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ நான் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடா விட்டால், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் செயல்படாமல் விட்டால், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாட்டம் நம்மில் இல்லை. அப்போ அசைவாட்டமும் செயற்பாடும் தவிர்க்க முடியாத ஒன்று. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை முழுதுமாக ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும் பொழுதும் ஆவிக்கு ஏற்றபடியே நாம் ஜெபம் பண்ண வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ தெளிவாக, அதாவது சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியும் இருக்க வேணும், ட்ருத் இருக்க வேணும். மற்றது ஆவியும் இருக்க வேணும். இப்போ ட்ருத்தும், அது உண்மையும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. அப்போ உண்மை என்று சொன்னால் என்ன? இயேசு கிறிஸ்துவே அந்த உண்மை, அவர் சிலுவையில் செய்து முடித்ததே அந்த உண்மை. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த உண்மையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டுமென்றும், அதே நேரம் அது ஆவியினாலே ஏவப்பட்டு நீங்கள் அதை செய்ய வேணும். ஆவியானவருடைய கை, ஆவியானவருடைய பிரசன்னம் அந்த ஜெபத்தில் இருக்க வேணும். அப்போ ஆவியானவர் வல்லமையாக செயல்படாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களாக இருந்தால் அந்த ஜெபத்தை நான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அதான் முக்கியமான ஒரு விஷயம். அவர் ஆவியாக இருக்கிறபடியினால ஆவியானவரோடு நாம் தொடர்பு கொள்ள வேணுமாயிருந்தால் நாமும் ஆவியில் மாற வேண்டும், நாமும் ஆவியில் செயற்பட வேண்டும். அப்போ நாமும் ஆவியில் செயற்பட்டு ஆவியானவரோட, தேவன் ஆவியாக இருக்கிறார், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? சமாரிய பெண்ணுக்கு தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் மாம்சத்தில் இல்லை. அப்போ மாம்சத்தில் இருந்தால், அப்போ ஒரு வேளை நீங்கள் மாம்சத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அதை அவர் பெற்றுக்கொள்வார். ஆனால் அவர் மாம்சத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் மாம்சத்தில் இருந்து ஜெபம் பண்ணி அவரோடு எந்த விதமான தொடர்பையும் மேற்கொள்ள முடியாது. அவர் ஆவியில் இருக்கிறபடியினால நீங்களும் ஆவியில் செயல்பட பழகி கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆவியில் செயல்பட வேணுமா இருந்தால் என்ன செய்கிற? சிம்பிளாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது. லூக்கா 9:23 நீங்கள் பின்பற்ற வேண்டும். லூக்கா 9:23 நீங்கள் பின்பற்றவில்லையாக இருந்தால் நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருக்க முடியாது. ஏன் அப்படி சொன்னார்? லூக்கா 9:23 நீங்கள்
செயற்படுத்தவில்லையாயிருந்தால் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயற்பட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் செயற்படாவிட்டால் நீங்கள் முற்றும் முழுதும் மாம்சத்திலேயே செயற்படுவீர்கள். மாம்சத்தில் செயற்படுகிறது ஒன்றையும் தேவன் மாம்சத்தில் செயற்படுகிற எந்த விஷயத்திலும் அவ்வளவு பிரியமாயிருக்க மாட்டார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறால் மாம்ச சிந்தை ரோமர் 8:6 கவனமாக கேட்டுக்கொள்ளும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ லூக்கா 9:23 நீங்கள் பின்பற்றவில்லையா இருந்தால் மாம்ச சிந்தையிலேயே நீங்கள் செயல்படுவீர்கள். மாம்ச சிந்தையில் செயற்படைக்க அது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அது மட்டுமல்ல 8:8 சொல்லப்பட்டு கிடக்கு. ரோமர் 8:8 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாட்டம் இல்லையா இருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடு இல்லையா இருந்தால் மாம்சமே செயற்படுகிறது. அப்போ மாம்சத்தில் செயற்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களை உங்களால் கை கொள்ள முடியாது. ஏனென்றால் மாம்சம் முழுதுமாக எதிரியாக, ஆவிக்கு எதிரியாக இருக்கிறபடியினால, ஹோஸ்டைலாக இருக்கிறபடியினால ஆவிக்குரிய கட்டளைகள் நியாய பிரமாணங்கள் ஒன்றையும் என்ன மாதிரி என்றால் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், நீங்கள் ஆவிக்குள்ளே, அதாவது ஆவியானவர் உங்களிலே எந்த நேரமும் செயற்படத்தக்கதாக நீங்கள் நடக்க வேணும். அப்போ எந்த நேரமும் செயற்படத்தக்கதாக நீங்கள் நடக்க போகிறதா இருந்தால் லூக்கா 9:23 நீங்கள் கடைப்பிடிக்க வேணும் என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பு. அதை செய்யவில்லையாயிருந்தால் நீங்கள் கடவுளுக்குள்ள எந்த விதமான நன்மையையும் நீங்கள் போறது இல்லை. ஆனபடியால் நீங்கள் கடவுளை பின்பற்ற வேண்டிய அவசரமும் இல்லை. என்று சொன்னால் மாம்சத்தில் செயற்பட்டு கொண்டு கடவுளை நீங்கள் பின்பற்ற முடியாது. ஆனபடியால் தான் 14:27 லூக்கா 9:23 செய்யாவிட்டால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்களாக இருக்க முடியாது என்று சொன்ன தேவன் அப்போ அதை ஒரு கட்டளையாக நமக்கு கொடுத்துருக்கார். லூக்கா 9:23 நமக்கு ஒரு கட்டளையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் அதில் அவ்வளவாய் அக்கறை செலுத்துவதில்லை. லூக்கா 9 ஏன் அவர்கள் அக்கறை செலுத்துவதில்லை என்றது ஒரு கேள்வியாக வருகிறது. அது அவ்வளவு முக்கியம் நிறைந்ததாக இருந்தால் ஏன் கிறிஸ்தவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள் இல்லை? அதுக்கு காரணம் நிச்சயமாக இருக்குது. அதை பற்றி போதிப்பதில்லை, அதை பற்றி தவறான வியாக்கியானம், அதை பற்றிய தவறான கருத்துகள் முக்கியமான காரணமாக இருந்தாலும் இன்னும் இருக்கிற ஆபத்து என்னன்னு சொன்னால், அதை செய்ய ஒழிக்கிட்ட உடனே அநேகமானவர்களுக்கு அது அவ்வளவு சந்தோஷமாக இருக்க போகிறதில்லை. ஏனென்று சொன்னால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் பொறுத்து, அப்போ தன்னைத்தான் வெறுக்க வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்க. அப்போ மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள வேணும்.
விசுவாசிக்க வேணும். என்னுடைய சுய பலத்தினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை, நான் முற்று முழுதுமாக இயேசு கிறிஸ்துவிலேயே தங்கி இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்க வேணும். அப்போ மனுஷன் அவ்வளவு சுலபமாக தன்னைத்தான் வெறுக்க போகிறதில்லை. அவன் தன்னைத்தான் வெறுக்க மாட்டானா இருந்தால் அவன் சிலுவையை சுமக்க போகிறதும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று